ஒருவரை நாம் திட்டும் பொழுது, கழுதை உனக்கு இது கூட தெரியாதா என்போம். கழுதை கத்தும்போது முடியை நாம் இழுத்து விடுவோம். அப்போதுதான் முடி நீளமாக வளரும் என்றும், கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று சொல்கிறார்கள். மழை வேண்டி கழுதைக்கு கல்யாணம் செய்கிறார்கள். முன்னே சென்றால் கடிக்கும், பின்னே சென்றால் உதைக்கும். கழுதை கெட்டால் குட்டி சவுறு. இப்படி பல பேர் பலவிதமாக கூறுகிறார்கள். உண்மையில் கழுதையினால் பல நன்மைகள் நமக்கு கிடைக்கிறது. கழுதை ஒரு சுமை தூக்கியாகவும் அதன் பால் தாய்ப்பாலுக்கு நிகரானது. பசுவின் பால் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு கழுதை பாலில் உள்ள புரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. குறைந்த புரதம் மற்றும் கொழுப்பு கொண்டது. இதிலிருந்து பாலாடை கட்டி தயாரிக்க முடியாது. அழகு சாதனை பொருட்கள் மற்றும் மருத்துவ துறைகளில் பயன்படுகிறது. செல்களை குணப்படுத்துவதற்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது. கிளியோபெட்ரா கழுதை பாலில் குளித்தார் என்று சொல்வார்கள். ஏனென்றால் தோலை மென்மையாக இது உதவுகிறது. சோப்பு கிரீமும் இந்த பாலில் தயாரிக்கப்படுகிறது. சித்த பிரம்மையை போக்கும், தோல் நோயை குணப்படுத்தும், உள்ள உறுப்புகள் பலம் பெறும், உடலில் உள்ளே கட்டிகள் இருந்தால் சரி செய்கிறது, சொறி சிரங்கு சரி செய்கிறது, எலும்புகளை வலுப்படுத்தவும் கீழ்வாதம் போன்ற நோய்களை ஏற்படாமல் தடுக்கவும் உதவுகிறது.